திறந்துதான் தீவாரணம் காட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா ஆலயத்திலும் கதையை திறந்து வைத்து சாமியினுடைய முகத்தை பார்க்கலாம் மக்கள். ஆனா 18ஆம் படியானுடைய முகத்தை மட்டும் பார்க்க முடியாது, கதவை அடைச்சே கிடக்கும். ஏன்? இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? எத்தனை கருப்புகள் இருந்தாலும் முன்னோடி கருப்புனா 18ஆம் படியாதான். இங்கே கருப்பன் உண்மையிலே இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சு வரும். குதிச்சு வர்ற ஆளு செல்ல ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு வா, இன்னைக்கு மண்ணுக்குள்ள ஒன்றும் பண்ணாது, புதஞ்சுக்கிறோம். அதே மாதிரி செய்தி விடி கணேஜ் போல வச்சிருக்க ஆம்பளை ஆள்லாம் கொடுத்துட்டு வா. அப்புறம் போயில கொட்டி போச்சு, செய்தி விடி முறிஞ்சு போச்சுன்னா நான் ஒன்றும் பெட்டிக்கிற நிலத்தில் பீடி குடிக்கிற ஆள் அங்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருங்க பிறகு அங்கிட்டு வந்துடாதிய. அவ்வளோதான், நாடகம் சீக்கிரம் முடியறதுக்கு எங்களை சோகமாயிரும். எக்கோ வை நல்லா ஏத்து. நீ உட்கார்ந்துருக்க சைஸா அப்படியே கருத வண்டி ஓட்டுற மாதிரியே எக்கோ வை. ஹலோ, எல்லாரும் அமைதியா கேட்கணும். அப்படி வர்ணனையே அப்படியே ஒரு மனதோடு பக்தியோட கேட்டீங்கன்னா உங்களை அறியாம புல்லரிக்கும். அப்படி புல்லரிச்சுன்னா ஒரு மாதிரியா வந்துச்சுன்னா ஆடிரு, சாமிக்கு வைக்கப்படாத. அப்படி ஆடும்போது உனக்குள்ளே சாமி இருக்குன்னா 10 ஏழை மக்கள் கஷ்டப்படும் போது நீ விபூதி அள்ளி கொடுத்தா கஷ்டம் நீங்கும். இதை விட பெரிய உதவி எதுவுமே. ஹலோ ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு, துண்டு தொட்டு மலையாள நாடு அது முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்செழிப்பா இருக்கக்கூடிய மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப மலையாள நாட்டு மக்க அங்க வேண்டாத சாமி இல்லை, அங்க வணங்காத தெய்வம் இல்லை. அப்ப வாரிசு உருவாகல. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் சிவனுடைய அருளோடு 60 பிள்ளைய பெத்தெடுக்கிறேன் காசி விஸ்வநாதன். அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலா. அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக விவரம் தெரிஞ்சு வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தரவாக்குறேன். இது மொத்தமாக நீ அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்த காசி விஸ்வநாதன். இந்த பிள்ளைகள் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பருந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது, பஞ்சத்தில தலைவிரிச்சாடுது மலையாள சீமை. அங்க மக்கள் எல்லாம் பட்டினியில வாடுதுடா. அப்ப மலையாளத்து அரசே, முப்பாட்டின் காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை, இது என்னடா பஞ்சம்? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கு குறி கேட்டாலும் அங்க வாயே கட்டி போறோம், கோடாங்கிய பேச விடாது அந்த கருப்பு. அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா, அப்ப கோஜு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலும் பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் விடிஞ்சு விடியாம மண்டு குறி கேக்கும் காலம். அந்த கோடாங்கி சொன்னானா, இன்னைக்கு நல்லா இருந்த மலையாள சீமை
பஞ்ச நாடாயிருச்சுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? மக்கள் எல்லாம் கலங்கி நிக்கிற. காசி விஸ்வநாதன் தார வாத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு மலையாள நாட்டுல 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து ஒத்த பிள்ளையா ஒரு மாறி நிக்குதுடா. கருப்பா இது பொல்லா கருப்புடா. இது ஆரடி வெங்கடா. இது ரோஜாக்கார சாமிடா. ரோசமான சாமினா வா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்ட விரட்ட வழி தெரியாம கதறது கண் கலங்குது மலையாள நாடு. கருப்பு அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப இடியோட கூடிய பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலட்டாட்டு தண்ணியில. அங்க வெள்ளம் புரண்டு ஓடுது. என் கருப்பேன் பெட்டி அலமோதி வருதுடா கீநாட்டுக்கு. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னை கீநாட்டுக்கு விரட்டுது. நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உக்கார? அப்ப அழகு மலை காடு அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில பிறண்டு வர்ற கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா. 18ஆம் படி கருப்பா. என் 18 படி கருப்பு. கொஞ்ச நேரம் இந்த மென்னந்தி கிராமத்துல உள்ள சவுந்தரவள்ளி நாச்சியார கூட்டிக்கிட்டு உனக்கு ஆளுயர விச்சருவா. உனக்கு என்னைக்கு அசையாதுடா கீநாட்டு என் கருப்பேன் புடியருவா. அது நலையில நம்ம மென்னந்தி கிராமத்துல இந்த ஊர்கள்லாம் சேர்ந்து இந்த சாமிக்கு இங்க மழையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வரையத்தி சத்திரக்குடி முனியாண்டிக்கு கரிமாடு 2 ஊட்டிய. மதுரை 5 லட்ச வீதி அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் முனியாண்டிக்கு தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்ல ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் இந்த சமுந்திரவள்ளி நாச்சியாவுக்கு நம்ம கிளவே அண்ணக்கல் வீதிக்கும் சத்திரக்குடி கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் தேரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி எங்க மதுரையில அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய. மதுரை கருப்பாயுரணி வழியில மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய சத்திரக்குடி பகுதியில் உள்ள என் முனியாண்டியும் கருப்பனையும் காணாமுடா. உன் புள்ள கூப்பிடுறேன் ஓடி வரா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிளவே உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். சத்திரக்குடி பகுதியில் உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே இந்த சாமிக்கு எல்லாம் வீரம் பத்தலே. முப்பாட்டும் கட்டி காத்த சாமிக்கு வீரம் பத்தலே. என் கட்டிக்கார சாமி குதிச்சு வரம் போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறியா? 1000 பாட்டில் சராயம்